ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொடக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபைல வந்து ECW இமேஜ் வச்சு எப்படி நம்ம வந்து QC செக் பண்றது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி மிஸ்ஸிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் லோட் பண்ணிக்கலாம். டெராஸ்கேன் போயிட்டு ரீட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கீ செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இமேஜ் லோட் பண்ணோம். அதுக்கு வந்து அட்டாச் போயிட்டு இந்த அட்டாச் கிளிக் பண்ணீங்கன்னா ECW நீங்க வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்னென்ன வியூஸ்ல வேணும் இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க அட்டாச் கொடுக்கணும். இமேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ஆன்ல இருக்கு. இப்போ வந்து நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா QCல மிஸ்ஸிங்ஸும் மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆயிருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ வியூ போயிட்டு டிஸ்பிளே மோட் போயிட்டு வியூ ஒன்ல கிரவுண்டு லோ வெஜிடேஷனையும் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 இல்லைன்னா பை கிளாஸ் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த இடம் வந்து இது கிரவுண்ட்ல இருக்கு. ஆனா இது நார்மல் ராக் தான். ஸோ நம்ம வந்து அது வெஜிடேஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்ப இது பாருங்க இது பில்டிங்கே கிடையாது. ஆனா பில்டிங் கிளாஸ்ல இருக்கு ரெட் கலர். ஸோ நம்ம இதை என்டையரா நம்ம வந்து இதை வந்து அதர் கிளாஸ்க்கு மூவ் பண்ணணும். அதாவது டிஃபால்ட்டுக்கு. அதுக்கு நான் வந்து ஃபென்ஸ் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்ட் மாறும். இப்போ நான் வச்சிருக்கிற ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸஸ் பில்டிங்கு, வெஜிடேஷன்ஸு, கிரவுண்டு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டு. அதுக்கப்புறம் பிலோ நாய்ஸ் வந்து 7, ஹை நாய்ஸ் வந்து 18, பிரிட்ஜ் டெக்கு, அதுக்கப்புறம் ஒயர், டிரான்ஸ்மிஷன் டவரு எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம மெயினா என்ன செக் பண்ணோம், மிஸ்கிளாசிஃபிகேஷனும் ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். இது வந்து நம்ம அதர்ல போடணும். இங்க எனி கிளாஸ் 2 டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 0 வச்சிருக்கிற ரீசன் என்னன்னா நமக்கு வந்து ஈஸியா இமேஜ் கிளியரா தெரியணுன்றதுக்காக. ஆனா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா கிளியரா தெரியும். பாருங்க நம்ம இப்போ வந்து வெஜிடேஷனையும் சேர்த்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடமா நம்ம செக் பண்ணணும். ஃபென்ஸ் மிஸ்ஸிங் இருந்தா அது பண்ணணும். போல் மிஸ்ஸிங் இங்க இருக்கு. ஸோ நம்ம அது பண்ணணும். இங்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்படிதான் வந்து இமேஜ் வச்சு ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்ம வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதெல்லாம் அதர் வரணும், இது அதர் வரும், இது அதர். இன்கேஸ் எங்ககிட்ட இமேஜ் இல்லை, நம்ம அந்த இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ போயிட்டு டிஸ்பிளே மோட் போயிட்டு வியூ ஒன்னை நம்ம வந்து ஷேடிங் வைக்கணும். அப்படி நம்ம ஷேடிங் வைக்கும்போது இங்க பாருங்க, இங்க ஒரு கார் இருக்கு, இது ஃபென்ஸ். ஷேடிங் வைக்கும்போது எவ்ரி பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு சர்ஃபேஸா கிரியேட் பண்ணிக்கும், ஒரு மாடலா 3Dயா கன்வெர்ட் ஆகும். அப்ப வந்து வெஜிடேஷன் போது நமக்கு அந்த இடம் வந்து பாயிண்டா இருக்கும். அதுவே ஒரு ஃபீச்சரா இருந்ததுன்னா ஸ்மூத்தா இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஷேடிங் வைக்கும்போது ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா போச்சுன்னா ஹேங் ஆகி க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஜூம் இன்ல வச்சுதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பாருங்க, இங்க ஃபென்ஸ் இருக்கு, ஃபென்ஸ் தெரியுது கிளியரா. இந்த மாதிரி நம்ம வந்து ஷேடிங்லயும் வச்சு செக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து கிளாஸ் போயிட்டு ஆல் ஆஃப் கொடுத்துட்டு கிரவுண்ட் மட்டும் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், பில்டிங்கு, டிஃபால்ட்டு, பவர் லைனு, ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். இமேஜை நான் வந்து ஆஃப் பண்றேன் இப்போதைக்கு. இமேஜ் எதுல போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, ஹோமு, இந்த அட்டாச், ராஸ்டர் மேனேஜர் போயிட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த வியூவை ஆஃப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸா இருக்கிற லொகேஷன்ல நீங்க வந்து செக்ஷன் போட்டு பார்க்கணும். பாருங்க, ஃபீச்சர் இருக்கு கரெக்டா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து மிஸ்ஸிங்ஸை செக் பண்ணலாம். 3 வேல செக் பண்ணலாம். ஒன்று இமேஜ் வச்சு பார்க்கறது, இன்னொன்று ஷேடிங்கு, இல்லாட்டி இந்த மாதிரி கிரவுண்டு மட்டும் ஆன் பண்ணிட்டு நம்ம அது மூலியமாவும் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, இங்கே கரெக்டாக ஃபென்ஸ் இருக்கு. எப்பயும் ஃபைல் பண்ணும்போது நம்ம கிரவுண்டு ஆஃப் பண்ணிட்டு, கிரவுண்டு லோவேஜ் ஆஃப் பண்ணிட்டு, ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு, வியூ ஒன்ல முடிஞ்ச வரை, இப்போ இந்த பில்டிங்லாம் பாருங்க, முடிஞ்ச வரை வியூ ஒன்லயே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இப்போ இங்க ஃபென்ஸ் இருக்கு, இது எல்லாமே பண்ணிட்டு கடைசியா தான் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணும். இமேஜ் ஆன் பண்ணி ஷேடிங்கு நம்ம வெறும் கிரவுண்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங் இருக்கான்னு வெஜிடேஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அது மூலியமாவும் கண்டுபிடிக்கலாம். ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருக்குன்னா மேபி அங்க ஏதாவது இருக்கும் அப்படின்னு
நீங்க செக்ஷன் போட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நீங்க வெஜிடேஷன்ஸ்க்கு கீழே ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த 3 வேஸ்ல வந்து நம்ம எப்படி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இப்போ நான் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் மிஸ்டேக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெறும் பில்டிங் மட்டும் நீங்க ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு அதோட ஷேப்பை செக் பண்ணணும். சி இங்க சின்னதா ஒரு லைன் மாதிரி இருக்கு, அதை நீங்க செக் பண்ணணும். அது வந்து என்னது அப்படின்னு பில்டிங்கோட அட்டாச்மெண்ட் தான் இது. ஸோ அதனால இது ஓகே ஃபைன். இந்த சிங்கிள் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்கு, அதுவும் இங்க இருக்கு. ஸோ அது ஓகே. இந்த மாதிரி நீங்க வெறும் பில்டிங்கை மட்டும் ஆன் பண்ணிட்டு அது பில்டிங் தானா, பில்டிங்கோட எக்ஸஸா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதுவும் பில்டிங் தான். இது கீழே ப்ராப்பர் பாயிண்ட் விழல, ட்ரீஸ் இருந்தனால. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இது பில்டிங் இல்ல, அதரு. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஃபைல் ஃபுல்லா பில்டிங்கோட குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சைட்ல ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். சரி, இங்க இருக்கா. அதுக்கப்புறமா இதே மாதிரி டிஃபால்ட்டும் ஆன் பண்ணணும். டிஃபால்ட்டையும் ஆன் பண்ணிட்டு டிஃபால்ட்டையும் செக் பண்ணணும். இங்க பாருங்க, இது ஃபென்ஸ், ஆனா அது பில்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ இதை மூவ் பண்ணணும். இங்கேயும் அதே தான், ஃபென்ஸ் இது. இதுக்கப்புறமா இந்த 5 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா பில்டிங் இந்த கிளாசிஃபிகேஷன் டூல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரியேட் எடிட்டபிள் மாடல் போயிட்டு கிரவுண்டுக்கும் பில்டிங்க்கும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பில்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகும்.
சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகுறது சம் டைம் ஆகும். அப்ப நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் லோட் ஆகும். சம்டைம்ஸ் இட்ஸ் க்ளோஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா தான் முடியும். ஏன்னா இது ஃபைல் நார்மலாவே ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கறனால இது ரொம்ப இதாகும், ஹேங் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து டெரா மாடலோட டூலு. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஷேடட் சர்ஃபேஸ்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு 3 இல்லைன்னா 5ன்னு கலர் சைக்கிள் சேஞ்ச் பண்ணி கிளிக் கொடுக்கணும். ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பாயிண்ட் எல்லாத்தையும் ஆல் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து பாயிண்ட் டென்சிட்டி கம்மியா இருக்கறனால கேப்பா இருக்கு. ஸோ அந்த கேப்பை நம்ம ரீஃபில் பண்றதுக்காக டெரா மாடலோட டூல்ல சர்ஃபேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா இதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ண சர்ஃபேஸ். இதை போயிட்டு எடிட் எக்ஸ்க்ளூடட் லாங் ட்ரையாங்கிள் அவுட்டர் அண்ட் இன்னர் கொடுத்துட்டு இந்த இதுல வந்து வேல்யூ 5 டிஜிட்ல கொடுங்க. ஓகே கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எலிவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்துரும். இப்ப இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்ஃபேஸ் மாடல் அப்படி சொல்லுவாங்க. டிடிஎம்ங்கிறது வெறும் கிரவுண்ட மட்டும் ஜென்ரேட் பண்றது. இப்ப நம்ம வந்து இங்க வெறும் கிரவுண்ட் இல்லாம பிளஸ் பில்டிங்கும் சேர்த்து நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இது வந்து டிஎஸ்எம். இங்க பாருங்க. இப்ப இது பாயிண்டா இருக்கு. ஏன்னா இந்த பில்டிங்க்கு கீழே கிரவுண்ட் பாயிண்ட் இருக்கு. சம் பில்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க வந்து டிப்ரெஷன் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி நம்ம செக் பண்ணணும். எப்படின்னா இப்ப இந்த பில்டிங் மேபி இதுவா இருக்கலாம், அதாவது கிளாஸ் பில்டிங்கா இருக்கலாம். கிளாஸ் பில்டிங்கா இருக்கும்போது நம்ம அனுப்பின லிடார் சென்சார் வந்து டவுன் சைடும் பெனிட்ரேட் ஆகி இங்க இருக்கிற பாயிண்டையும் கேப்சர் பண்ணிருக்கு. ஆனா இது வந்து தப்பு. சோ இப்ப நம்ம கீழே இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம நாய்ஸ்க்கு மூவ் பண்ணிடணும். ஸோ பிலோ சர்ஃபேஸ் எனி கிளாஸ் டு நாய்ஸ். நம்ம கரெக்டா சென்டர் மட்டும் தான் கொடுக்கணும், ரிமூவ் பண்ணணும். சைட்ல இருக்கிறது ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சைட்ல இருக்கிறது வாலா இருக்கலாம். அதனால நீங்க ரிமூவ் பண்றது கரெக்டா இன்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். சி இப்ப நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட்ல இருக்கிற வால் மட்டும்தான் இருக்கு. சென்டர் ஃபுல்லா ஸ்மூத் ஆயிருக்கு. இங்கேயும் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்றேன். இங்க பாருங்க போயிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்ப இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க மேல வந்து சிம்னி இருக்கு. இந்த இடம் மட்டும் ஒரு 4 பாயிண்ட் உள்ள இருக்கு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த இதுல மேல எக்ஸஸா இருக்கிற பாயிண்டையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லா. ஆனா இது பில்டிங்கோட
ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால அதை விட்டுறலாம். நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப இந்த இடம் ஓகே தான். சம் பில்டிங் இதுதான். நாய்ஸ் மாதிரி இருக்கிறத தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது நாய்ஸ் தான். இந்த மாதிரி செக் பண்ணும்போதும் நம்ம அது பில்டிங் இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது பில்டிங் கிடையாது. இது ஏதோ வெஹிக்கல் மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே டிஃபால்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். இது வெஜிடேஷன். இது ஃபென்ஸ். இப்படிதான் ஃபைல் ஃபுல்லாவே செக் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லா செக் பண்ணும்போது தான் ஃபைலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா ப்ரொடக்ஷன் வந்து டாப் வியூலயே பண்ணலாம். பட் ஆஃப்டர் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபைல் ஃபுல்லா இந்த மாதிரி தான் செக் பண்ணோம். இது எல்லாம் இருக்கக்கூடாது, நாய்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் பண்றேன். இந்த இடத்துல இருக்கிறத நம்ம வியூ ஒன்லியுமே ரிமூவ் பண்ணலாம். இந்த பில்டிங் இன்னர் சைட்ல இருக்கிற நாய்ஸ் அது எப்படி நான் இப்ப சொல்றேன். ஸோ சர்ஃபேஸ் நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டேன். வியூ டிஸ்பிளே மோட் போயிட்டு வியூ ஒன்ல நீங்க கிரவுண்டு லோ வெஜிடேஷன் மட்டும் ஆன் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ் பில்டிங்க்கு இன்சைட் இருக்கு. இப்ப நார்மலா இந்த இடத்துல கிளாஸ் வச்சிருப்பாங்க, அதாவது சன்லைட்காக. ஸோ அந்த பாயிண்ட், அந்த கிளாஸ் மூலியமா பெனிட்ரேட் ஆன லிடார் தான் இந்த இருக்கிற உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸை கேப்சர் பண்ணிருக்கு. ஆனா நம்ம வந்து பில்டிங் மாடலிங் பண்றாங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது அன்வான்ட் பாயிண்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வியூ ஒன்லயே இந்த மாதிரி கிரவுண்டும் லோ வெஜிடேஷன் மட்டும் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி மொத்தமா வர்றது வாலா தான், அதாவது கிரவுண்ட் தான். ஆனா இந்த மாதிரி ஸ்கேட்டரா இருக்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. லோ வெஜிடேஷன் கிரவுண்ட் ஆன் பண்ணிட்டு ஃப்ரம் கிளாஸ்ல, ஏன்னா நம்ம இப்போ இங்க லோ வெஜிடேஷனும் கிரவுண்ட் தான் ஆன் பண்ணியிருக்கோம். டூ கிளாஸ்க்கு நாய்ஸ் செலக்ட் பண்ணி டைரக்டா நம்ம அதெல்லாம் வந்து நாய்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். இந்த வேலையும் நம்ம வந்து அந்த சர்ஃபேஸோட இதை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ நான் சர்ஃபேஸ் ஆன் பண்றேன்.
இந்த இடம் பார்த்துக்கோங்க. இப்ப இங்க ரிமூவ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இருக்கு. இதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப நான் வந்து சர்ஃபேஸ் வந்து ரீபில்ட் பண்றேன். இது வந்து இதாகல, சேஞ்ச் ஆகல. ஏன்னா நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் வச்சிருந்தனால. ஸோ இதுதான் ரீபில்ட் ஆப்ஷன். கிளாசிஃபிகேஷன் டூல்ல லாஸ்ட் டூல். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ அதனால வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம இங்க ரிமூவ் பண்ணது போயிருக்கு. பட் ஸ்டில் சம் டிப்ரெஷன் இருக்கு. ஸோ இங்க மேல இருக்கு. ஸோ நம்ம அது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம இங்க ரிமூவ் பண்ணோமே இங்க இருந்து டிப்ரெஷன் போயிருக்கு. டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இப்படி தான் ஃபைலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்.
அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஃபீச்சர்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே சர்ஃபேஸை நம்ம வந்து கிரவுண்டுக்கும் வச்சு செக் பண்ணலாம். நம்ம சர்ஃபேஸ் கிரியேட் பண்ண இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பில்டிங் ஆன் செலக்ட் பண்ணிட்டு கிரவுண்டு மட்டும் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு நீங்க ரீபில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேம் சர்ஃபேஸ் ஒன்லி கிரவுண்டுக்கு மட்டும் ஜென்ரேட் ஆயிக்கும். நமக்கு ஏன் இவ்வளோ ஹேங் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் கிளவுட் ஹெவியா இருக்கு. ஸோ அதனாலதான் ஹேங் ஆகுது. நான் லேப்டாப்ல பண்றேன். இதுவே நீங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேங் ஆகாது. இது ஃபைல் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபைல். ஸோ அதனால இது ரொம்ப ஹேங் ஆகுது. இந்த இப்ப நான் பண்ணதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் கீ வேணும்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் கீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லிடர் கத்துக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்கமிங் டேஸ்ல நான் ஒவ்வொரு வீடியோவா டிப்ஸ் போட்டுட்டு இருப்பேன். நீங்க அதை பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அதே சர்ஃபேஸ் ஒன்லி பில்டிங்க்கு மட்டும் கிரவுண்டுக்கு மட்டும் ரன் ஆயிருக்கு. ஸோ நான் வியூ 3 போயிட்டு ஆல் ஆஃப் கொடுத்துட்டு ஒன்லி கிரவுண்டு கொடுத்துக்கிறேன். நமக்கு அப்பதான் ஈஸியா கிரவுண்டோட எல்லாமே தெரியும். அதோட பாயிண்ட் எங்க வேரி ஆயிருக்கணும். இப்ப நம்ம வந்து இந்த ஸ்பைக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்மூத்தா இருக்கணும். ஸோ சின்னதா அந்த இடத்துக்கு மட்டும் செக்ஷன் போட்டுட்டேன். இங்க இருக்கு. ஸோ நான் இதை எடுக்கிறேன். இது வந்து பில்டிங் டெக் தான். ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து பில்டிங்லையும் ஆட் பண்ணிடணும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிரவுண்ட் தான் செக் பண்ணிட்டு தான் ஃபீச்சர்ஸ் பண்ணணும். அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபீச்சரோட பாயிண்ட் நம்ம ஃபீச்சர்ல ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க எப்பயுமே ஃபைல் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் செக் பண்ணி முடிச்சிருங்க. தெரியுதா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் கிரவுண்டு. ஸோ அந்த மேல இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கிற ஸ்பைக்கை ரிமூவ் பண்ணணும். டிரா வெர்டிக்கல் செக்ஷன்ல வியூ டூல ஆல் ஆன்ல இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் செக்ஷன் எடுக்கும்போது ஃபுல் வியூ கிடைக்குது. இதுவே நீங்க வியூ 3 கொடுத்துட்டீங்கன்னா வியூ 3ல நம்ம கிரவுண்ட் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால நமக்கு இது ஜூம் இன்லயே கிடைக்கும். ஸோ நீங்க எந்த வியூல ஒன்லி கிரவுண்ட் ஆன் பண்ணிருக்கிறீங்களோ அந்த இதை வெர்டிக்கல் செக்ஷனுக்கு கொடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா எங்க நம்ம செக்ஷன் போடுறோன்றது கிளியர் கட்டா தெரியும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா டம்பிங். ஸோ நம்ம இதையுமே அதர்ல தான் போடணும். அது கிரவுண்டும் கிடையாது, வெஜிடேஷனும் கிடையாது. ஸோ அதனால நம்ம அதை டம்பிங்க்கு மூவ் பண்ணிக்கணும், அதாவது அதர்ஸ். இந்த மாதிரி தான் ஃபைல் ஃபுல்லாவே நம்ம மூவ் பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு மேக்ரோஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க மேனுவலா கத்துக்கணும், கான்செப்ட் கத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்க மேக்ரோ கத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டைரக்டா மேக்ரோ கத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இது கத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி மேக்ரோஸ் ரன் பண்ணி இது எல்லாமே ரிமூவ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கிளியர் பண்றேன்.
தேங்க் யூ ஸோ மச்.